ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம கார்த்தி அவர்களுடைய சர்தார் 2 படத்துக்கான டீசர்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டீசர் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிஜிஎம் சாம்சியஸ்னா வெறித்தனமாக போட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாங் நினைக்கிறேன், யூஸ் பண்ண பிஜிஎம் சாங் நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு சில பிஜிஎம்ஸ் ஆட் பண்ணி சாம்சியஸ் சூப்பரான கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த டீசருக்கு அது வந்து செம்மையாக செட் ஆனிச்சு, செம்மையான கூஸ் வம்சம் ஏற்றுச்சு. ஸோ அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு பிஜிஎம். ஸோ சாம்சியஸ் அவர் கொடுத்த வேலையை அதெல்லாம் சூப்பராக செஞ்சுட்டாரு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஸோ சும்மா சொல்லக்கூடாது, வேற மாதிரி செஞ்சுட்டாரு. ஸோ ரெண்டு கெட்டப்ல வராரு. ஸோ ரெண்டு கெட்டமே அப்பா பையன் கெட்டப் ரெண்டுமே தரமா செஞ்சிருக்காரு. தரமான ஆக்ஷன் பிளாக், தரமா எல்லாமே மாசான செஞ்சிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த டீசரை தூக்கி நிறுத்தினது நம்ம எஸ்.ஜே. சூர்யா. ஸோ வேற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு படத்துக்கு தலையை வந்து மெருகேத்திட்டே போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இதுலயும் சூப்பரா பண்ணிருக்காரு. ஸோ கண்டிப்பா படத்துலயும் நல்லா பண்ணிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி பண்ணிருக்காரு அப்படின்றத. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம யோகி பாபு இவரும் நடிச்சிருக்காரு. ஸோ செம்மையா நடிச்சிருந்த அந்த டீசர்ல செம்மையா இருந்துச்சு. அந்த வகையில படத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறமா மாலதிகா மோகன் வெறும் ஒரு ஹீரோயின் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதுக்கப்புறமா சாங்குக்காக மட்டும் வரல போல இருக்கு. ஒரு கேரக்டராகவும் இருக்காங்களாட்டுக்கு. பாப்போம் படத்துல என்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு. இதுலயே ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இவங்க பண்றாங்க. ஸோ அதனால படத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா படம் வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத டீசர்லையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வேற மாதிரி சம்பவம் தான். செப்டம்பர் 10 வெறித்தனமான சம்பவம் இருக்குது. ஸோ ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா ட்ரைலர் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ சூப்பரான கட் பண்ணிருக்காங்க, சூப்பரா பிஜிஎம் போட்டிருக்காங்க, எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு. பாப்போம் கதை மட்டும் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா படம்ன்றது செம்மையான ஹிட் ஆயிடும். நம்ம பி.எஸ். மித்ரன் அவர்கள் என்ன மாதிரி கதை ரெடி பண்ணிருக்காரு அப்படின்றத செப்டம்பர் 10ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்த்தி அவருடைய சர்தார் 2 படத்துக்கான அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட பிரிண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. செக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.